குறைவதுமில்லை. நீங்க ராஜாதி ராஜனா கத்தாதி கத்தனா, நீங்க ராஜாதி ராஜனா தேவாதி கத்தாதி கத்தனா. Oh, amazing Lord, what amazing.
என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளுமே, எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும், எப்போதும் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளுமே. சொல்லுங்க, என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளுமே.
என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். ஆண்டவரே, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாருக்கும் happy Christmas. Happy. இன்னொரு தடவை சொல்லிருங்க பக்கத்துல. Happy Christmas. Hallelujah. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும் இந்த வார்த்தையோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இயேசு பல இடங்கள்ல வந்தார் அப்படி போட்டிருக்கோம், பிறந்தார் போட்டிருக்கோம், வெளிப்பட்டார் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரே அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு பூமிக்கு வந்ததுக்கு 32 காரணங்கள் இருக்கு. எத்தனை? 32 காரணம் எடுக்க முடியாது. ஒரு 5 காரியத்தை மாத்திரம் நடுவுல பேசிட்டு சீக்கிரமா உங்களை அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 காரியம் மாத்திரம் சீக்கிரம் எடுத்த வாசிங்க. லூக்கா 19:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னங்க? முதலாவது அவர் எதற்கு பூமிக்கு வந்தார்? எதற்காக இந்த மண்ணிலே அவர் பிறந்தார்? எதற்கு மனித அவதாரம் எடுத்தார்? மனுஷனாய் பிறப்பதற்கு அவசியம் என்ன? ஹல்லேலூயா. யோசனை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். பூமியை சுத்தி பார்க்கறதுக்காக பூமிக்கு வந்தாரா? பூமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கறதுக்கு பூமிக்கு உள்ள வந்தாரா? இல்ல ஒரு எஸ்டேட் வாங்கி போடலான்னு வந்தாரா? இல்ல 4 ஏக்கர் நஞ்ச 4 ஏக்கர் கொஞ்சம் வாங்கி போடலான்னு வந்தாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பூமிக்கு வந்தாரா? ஒரு 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 22 இடம் வாங்கி ஒரு மாடி வீடு கட்டிட்டு அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்றதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரா? வந்த நோக்கம் என்ன? சொல்லுங்க. இழந்து போனதை தேடி வந்தார். எதை இழந்தார்? எதை இழந்தாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதை இழந்தாருங்க? ஐயோ, உங்களையும் என்னையும் அவர் இழந்துட்டாருங்க. மனு குலத்தை அவர் இழந்து விட்டார். எப்போ இழந்தா? எப்போ நம்முடைய முற்பிதா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அந்த உறவை புதுப்பிக்க பூமிக்கு வந்தார். மறுபடியும் மனிதனை இணைக்க பூமிக்கு வந்தார். இழந்து போன உறவை மறுபடியும் புதுசாக்குறதுக்கு வந்தார். மீட்டெடுக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கழுவும்படி வந்தார். நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி வந்தார். அவரோடு வைத்துக் கொள்ளும்படி, நிரந்தரம் அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாக நம்ம அழைத்துக் கொண்டு போவதற்கு ஒரு பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடி வந்தார். மனுஷன் அவர் இழந்துட்டார். பாவம் செய்ததுனால மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல ஒரு பெரிய விரிசல் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் பிறந்து 33 ஆண்டுகள் அந்த பூமியில் இருந்து அவர் சிலுவை சுமந்து அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால மீட்டெடுக்கும்படியாக இழந்து போன உறவை மறுபடி இணைக்கும்படியாக பரலோகத்துக்கும் பூமிக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கும்படியாக மறுபடியும் வந்தார். நம்பர் 1. ஹல்லேலூயா. நம்பர் 2 என்னங்க? இழந்து போனதை இரண்டாவது ரட்சிக்கவுமே. போட்டுருங்க. ரட்சிக்கவுமே. இரண்டாவது எதுக்கு வந்தார்? நம்ம ரட்சிக்க வந்தார். எதுக்கு வந்தாருங்க? நம்மை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை.
ரட்சிப்பு என்று சொன்னால் சுகம், ரட்சிப்பு என்று சொன்னால் சந்தோஷம், ரட்சிப்பு என்று சொன்னால் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொன்னால் மகிழ்ச்சி. நீங்க கிறிஸ்தவனான்னு கேட்க மாட்டாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எப்போ ஒருத்தர் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு அந்த பாவத்தை விட்டுட்டு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டவனா மாறுறான். சகை வீட்டுக்குள்ள கர்த்தர் போறார். அந்த அதிகாரத்துல லூக்கா 19 அவன் சொல்றான், ஒருத்தர் அநியாயமா வாங்கினா 4ஆ கொடுத்துறேன், நீ ஆஸ்திகளை பாதி வித்து ஏழைகளுக்கு கொடுத்துற. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிப்புனா இயேசு உள்ள வந்துட்டார் அர்த்தம். மகிழ்ச்சி, விடுதலை, கட்டப்பட்ட வாழ்க்கை கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையை மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உள்ள வந்துட்டார்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கா? உள்ள இருக்கா? ஒருத்தர் தான் கை தூக்குனாங்க. அல்லேலூயா. இயேசு உள்ள இருந்தார்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலருக்கு பணம் இருந்தா ஒரு சந்தோஷம், பணம் இல்லைன்னா ஒரு சந்தோஷம். சிலருக்கு புகழ் இருந்தா ஒரு சந்தோஷம், புகழ் கிடைக்கலைன்னா சந்தோஷம் இல்லை. சிலருக்கு காசு இருந்தா சந்தோஷம், காசு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, இயேசு உள்ள இருக்கிறதுனால எப்போதும் சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு உள்ள இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இப்பதான் பாட்டு பாடி, என் தகப்பன் நீர்தான் ஐயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் எதிர்காலத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் தேவைகளை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இயேசு உள்ள வந்துட்டார்னா வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? எப்படி சந்தோஷம்? எங்கேயுமே கிடைக்காது சந்தோஷம். எத்தனையோ கோடீஸ்வரங்களை பார்த்திருக்கிறேன் நான், சந்தோஷத்தை இழந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இழந்து போனதை தேடி வந்தார். இரண்டாவது ரட்சிக்க வந்தார். மூணாவது எதற்கு வந்தார்? சீக்கிரம் முடிச்சிருவேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 2:14 சீக்கிரமா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. உன்னதத்தில் இருக்கிற பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தார். எதுக்கு வந்தாங்க? பூமியில யார் இருக்கிறா? நம்மதான். நம்மதான் இருக்கிற பூமியில. எதுக்கு வந்தாங்க? சமாதானத்தை கொடுக்க வந்தா. இன்னைக்கு நிறைய மனுஷங்களை பாருங்க, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. காசு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது. இதே பட்டணத்துல பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஒரு வருஷத்துக்கு முன்பா இதே பட்டணத்துல அங்கங்க பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. எனக்கு தெரியும், சொன்னா கண்டுபிடிச்சிங்க, நான் சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய பில்டிங், ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பெரிய பில்டிங், இந்த பக்கம் பெரிய பில்டிங் இருக்குது. திடீர்னு போறேன் ஒரு நாள், அந்த வழியில செம கூட்டமா இருந்துச்சு. என்ன கூட்டம் கேட்டா, சூசைட் பண்ணி செத்துட்டாரு. என்ன செத்துட்டாரு? தற்கொலை செய்து மாண்டு போனா. ஆச்சரியம். கஷ்டமா இல்ல, கடனா இல்ல, இல்ல பண தேவை நிறைய இருக்குதா இல்ல, யாரும் வேணும். அப்புறம் என்ன வந்துச்சு? நிம்மதி இல்லைங்க. என்ன இல்ல? நிம்மதி இல்லைங்க. சமாதானம் இழந்துட்டாங்க. சமாதானம் போனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கையில செத்து போயிட்டாரு. அவ்வளவு பெரிய இந்த பட்டணத்துல நான் பார்த்தேன் பெரிய கோடீஸ்வரன், சமாதானம் இல்லை. பெரிய பெரிய மனிதர்கள் இன்னைக்கு தற்கொலை செய்து மாட்டுக் கொள்ளுகிறார்கள். பெரிய பெரிய சினிமா டைரக்டர்கள் தற்கொலை செய்து மாண்டு போறாங்க. புகழின் உச்சத்தில் இருந்தவங்க எல்லாம் செத்து போயிடறாங்க. ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் செத்து போயிடறாங்க. காரணமே புரிய மாட்டேங்குது. எத்தனையோ நடிகைகள் செத்து போயிட்டாங்க. புகழின் உச்சியில் இருந்தவங்க எல்லாம் தற்கொலை செய்து மாட்டுட்டாங்க. காரணம் புரியல, நிம்மதி இல்ல, தனிமையினை வாட்டுகிறது. அல்லேலூயா. என்ன பண்ணுவேன், 3 நாள் ஒரு 7 நாள் ரூம்ல போடுங்க, சந்தோஷமாக இருக்கும். கூட்டி சாவி நீங்க கொண்டு போயிருங்க, பாத்ரூம் டாய்லெட் போட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போட்டு
போட்டு பாருங்க, சந்தோஷம் உள்ள வெளியில வரும்போது இருட்டா வரமாட்டோம், வெளியே வரும் பிரகாசமா வருவோம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நாள் இருந்தாலும் சந்தோஷம், இது இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அவர் உள்ள வந்ததுனால அவ்வளவு ஒரு சந்தோஷம். பூமியில சமாதானத்தை கொடுக்க வந்தா, அவர் உள்ள வந்துட்டாலே ஒரு பெரிய பீஸ் நமக்கு கிடைக்கும். அவர் இல்லைன்னா பீஸ் போயிடும், அவர் இருந்தா பீஸ் வரும். பீஸ் போயிட்டா வீடு இருட்டாயிரும், பீஸ் வந்துட்டு வீடு வெளிச்சமாயிரும். அதேதான் அந்த பாட்டு. இந்த வீடு 7 வீடு, ஒரு வீடு இந்த வீடு. பிசாசை பொறுத்த வரைக்கும் இது என்னங்க? வீடு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயம். சீசர்கள் பயந்து இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்ச மாதிரி எங்களையும் அடிச்சு கொன்றுவாங்க, வெளியில போயிட்டா. இயேசுவோட சீசர்கள் என்று எங்களை அடையாளம் கண்டு எங்களை பிடித்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கதவை பூட்டி உள்ள இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தெரியும் கதவை தட்டினா திறக்க மாட்டாங்க, இன்னும் கதவை தட்ட ரொம்ப பயந்துருவாங்கன்னு தெரியும். நம்ம ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்முடைய எல்லா செய்கைகளையும் வாட்ச் பண்ணி வச்சிருக்காரு. பயந்து இருக்கிறாங்க. சூழ்நிலையை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோமோன்னு பயம். அல்லேலூயா. எப்படி இந்த பிள்ளையை கரை சேர்க்க போறோமோங்கிற பயம். 2 பிள்ளை வச்சிருக்கிறவே, 3 பிள்ளை வச்சிருக்கிறவே, 1 பிள்ளை வச்சிருக்கிறவே, எப்படி கட்டி கொடுக்க போறோங்கிற பயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பலவிதமான மரண பயம் சிலருக்கு. கர்த்தர் சிலருக்கு மனுஷர்களை கண்டு பயம், பிசாசை குறித்த பயம், சிலருக்கு இருட்டை கண்டு பயம். பலவிதமான பயங்கள் மத்தியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீசர்களுக்கு மரண பயம் இருந்ததுனாலே அவர்கள் பூட்டி இருந்த அறைக்குள்ள இயேசு உள்ள போய் அவர்களை பார்த்து முதல்ல சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அன்னைக்கு பூட்டின வீட்டுக்குள்ள போய் சமாதானம் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஷாலோம். அல்லேலூயா. அவர் உள்ள அன்னைக்கு அது வீட்டுக்குள்ள போய் அவருக்கு சமாதானம் சொன்னவர், இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நமக்கு சமாதானம் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தேவையை குறித்து பயமா, பிள்ளைகளை குறித்து பயமா, குடும்பத்தை குறித்து பயமா, சூழ்நிலைகளை குறித்து பயமா, நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி ஒரு கலக்கமா? அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்க. 4வது அவர் எதற்கு வந்தார்? எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமா. அப்படிங்கிற வெளிப்படும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதற்கு பூமிக்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. சொல்லுங்க, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. யார் அந்த பிசாசு? ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே ஒரு தேவ தூதனாக உலாவி வந்தவன், தன் இருதயத்துக்குள் மேட்டிமை எண்ண வந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனை கீழே தள்ளுகிறார். கீழே தள்ளினவன் அதற்கப்புறமாக மனிதனை உண்டாக்கி மனிதனோடு கூட தினமும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மனிதனோடு தினமும் அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு பேசும்படியாக வருகிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக வஞ்சித்து மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரித்தவன் தான் இந்த வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா. இந்த பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சா என்ன செய்யுங்கிறது இங்க பிசாசினால் பாதிக்கப்பட்ட அநேகருக்கு தெரியும். அல்லேலூயா. பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்த அநேகருக்கு அதை குறித்து தெரியும். பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனை 6000 பிசாசுகள் பிடிச்சிருச்சு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சீசர்களை கூப்பிட்டுட்டு அவனை பார்ப்பதற்காக போகிறார். கடல் கடந்து போறார். யோசனை பண்ணி பார்.
பிசாசு பிடிச்சிருக்குது. சங்கிலிகளால அவனை ஒருவனாலும் கட்ட முடியவில்லை. வஸ்திரத்தை அவன் கிழித்துக் கொண்டிருக்கிறான். உடம்பெல்லாம் கல்லை எடுத்து தன் உடம்ப அவங்களே கீறி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கல்லை எடுத்து ஒரு மனிதன் தன்னைத்தானே கீற முடியுமா? கீற முடியுமா? பிசாசுடைய கிரியை அது. சிலர் பாருங்க, கையில சிகரெட் சூடு வச்சுக்குவாங்க, பிசாசுடைய கிரியை. சில காம்பஸ் எடுத்து கிழிச்சுக்குவாங்க, பிசாசுடைய கிரியை. சில பிளைட் எடுத்து அறுத்துக்குவாங்க, பிசாசுடைய கிரியை. சிலர் பாருங்க, கோபம் வந்துச்சுன்னா செவுத்துல போய் டம்பு டம்பு டம்புன்னு முட்டுவாங்க. கோபத்தை எதுக்கு முட்டுறாங்கன்னு செவுத்துல முட்டுவாங்க. பிசாசுடைய கிரியை. தன்னை தானே கிரிக்கிற வைப்பான். இது கர்த்தர் கொடுத்த சரீரம். இது கர்த்தர் கொடுத்ததை வந்து அவன் வந்து சீர்கட்டு போக பண்ணுவான். அல்லேலூயா. இது தேவனுடைய சரீரம். யார்? கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். இது கர்த்தருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க முடியும். உங்களுக்கு சீக்கிரம் வசனம் எடு. 1 கொரிந்தியர் 6 கீழ்வசனத்தில் வாசிங்க. சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற ஆலயமா இருக்குது. உங்க சரீரம் ஆலயமா இருக்குது. அந்த சரீரம் யாரால பெற்றது? யாரால பெற்ற சரீரம்? யாரு? நீங்க யாரால பெற்றது? எங்க அம்மாவை எனக்கு பெற்றுட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அது இங்க அந்த சரீரத்தை கொடுத்தது கர்த்தர். தேவனாலே பெற்றும், அப்படிதான் வசனம் சொல்லுது, தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்தை தேவன் கொடுத்ததை எல்லாம் அவன் சீர்குலைக்கும்படி செய்கிறான். கர்த்தர் நல்லவர். கல்லை எடுத்து கீறாங்க, உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க. சிலர் பார்த்திருக்க, சிலர் பாய்சன் சாப்பிடுவாங்க, பிசாசுடைய கிரியை. சிலர் தளத்தலையை அடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஐயோ 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 என்ன பண்றதுன்னு தெரியாது, அவங்களே அடிச்சுக்குவாங்க. பிசாசுடைய கிரியை. சிலர் பாரு கையை படை செவுத்துல குத்துவாங்க, பிசாசுடைய கிரியை அது. சிலர் பாருங்க வீட்டுல கொஞ்சம் திடீர்னு நைட் சாப்பிடாம படுத்து தூங்கும் பாருங்க, பிசாசுடைய கிரியை. ஆமா, அந்த பேய் இருந்தாலும் நல்லா பண்ணும், உடம்பு வருத்த வைக்கும். ஆமா, எது சாப்பிடாம படுத்தது நைட்டு பசி எடுத்துல படுத்தா வேற. அப்பா திட்டாரு, அம்மா திட்டாரு, காட்டுக்கு சரி கொஞ்சம் கொடுத்தாதான் ஊட்டு விட்டாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு அந்த சாத்தானுடைய கிரியை உள்ள இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். இந்த உடம்ப வருத்தருக்கு நமக்கு உரிமை கிடையாது இருக்குது, அவரோட இருக்குது. அவர் கொடுத்தது பத்திரமா கொடுக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசுவோடு இருக்கிறார். அப்போ ஒரு காலத்துல அவனை விடுதலை ஆக்குவதற்காக 6000 பிசாசு பிடிச்சிருக்கு. யாருக்கு தெரியல, இயேசுக்கு மாத்திரம் வெளிப்பாடு வருது. ஒருத்தர் கட்டப்பட்டிருக்கிறான், ஒருத்தர் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறான், ஒருத்தர் தன் உடம்பை கீறி கொண்டு காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். 6000 பிசாசுகள் பிடித்து அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன் வீட்டுல தூங்காம கல்லறையில தூங்குறான். அல்லேலூயா. இயேசு சீஷர்களை கூட்டி கொண்டு போகிறா. இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில வராம இருந்திருந்தான்னா நம்ம செத்து போன இடத்துல புல்லு முளைச்சிருச்சுல. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் நம்மளை தொடாம இருந்திருந்தா, நம்ம ரட்சிக்காம இருந்திருந்தா, நமக்குள்ள வராம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு கேட்டா 99% இல்ல. 1% இருந்திருக்கலாம். அதுவும் எங்கேயாவது எப்படியாவது என்னமோ நிலைமை கேடு கட்ட வாழ்க்கையில வாழ்ந்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபையாய் நம்மை ரட்சித்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது, கிருபையாய் நம்மை ரட்சித்தார். அவர் தேடி வந்தாருங்க. அந்த 6000 பிசாசு பிடிக்கப்பட்ட மனிதனை தேடி போன மாதிரி 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலையில இயேசு என்ன தேடியா வீட்டுக்குள்ள வந்தா என் வாழ்க்கை பிழைத்தது. நீங்க உங்க வருஷத்தை யோசனை பண்ணி பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தேடி வரலைனா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தேடி வரலைனா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தேடி வரலைனா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தேடி வரலைனா, இன்னைக்கு உங்க நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பம் இருக்குமா? சிதறடிக்கப்பட்டிருக்கும். வியாதியில செத்துருப்பீங்க, பிசாசுடைய கிரியில செத்துருப்பீங்க, இளைஞனுக்கு செத்து போயிருந்திருப்பீங்க. வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்கும். என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கும்படியாக இயேசு பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? என்னை வாழ வைக்கிறதுக்காக வந்தாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு காலத்துல நாமளும் பிசாசின் பிடியில இருந்தோம். தன் இஷ்டத்துக்கு நம்ம நடத்தி கொண்டிருந்தான் அவன். ஏன் இடத்துல அநேகர் வந்திருக்கிறாங்க.
பிசாசின் பிடியில சிக்கினவர்கள் வந்திருக்கிறாங்க. பிசாசு பிடிச்சு ஒரு மனுஷனை ஊமையாக்கிருச்சு. பிசாசு பிடிச்சு ஒரு மனிதனுக்கு நுரத்தட வைக்குது. அது போனதுக்கு அப்புறம் ஊமை பேசுறான். சில வேளை தண்ணீரை தூக்கி வீசுது, சில வேளை தீயில தூக்கி வீசுது, கொண்டு வராங்க, அவன் சுகமாயிட்டான். நம்ம வாழ்க்கையை கெடுத்த, தேவனிடத்து பிரிச்ச, தேவனுக்கு நமக்கும் உறவுகள் ஒரு விரிசலை உண்டு பண்ணின, தேவனுக்கு பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தின அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் பூமிக்கு வந்தார். கரங்களை தட்டி கட்டணும். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுக்கு வந்தாரு விளங்கிச்சா? அஞ்சாவது ஆசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாம் வம்பாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் அன்பாகவே. நீங்க வம்பாவே இருக்க, நீங்க அன்பாவே இருங்க, நீங்க அன்பாவே இருங்க. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். சங்கடங்களை களைத்து சமத்துவத்துக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கசப்பு இல்லை, ஆண்டவருக்கு வைராக்கியம், நல்ல வைராக்கியம், கெட்ட வைராக்கியம், ஆண்டவருக்குள்ள பொறாமை, ஆண்டவருக்குள்ள போட்டி. அல்லேலூயா. குறிப்பா ஆண்டவருக்குள்ள ஜாதி இல்லை. அவரை ஆராதிக்கிற நாம் அவருக்கு எது இல்லையோ அது நமக்கு இருக்கக்கூடாது. அவருக்கு எது இருக்குதோ அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னங்க வாசி பாப்பா, இங்க இருக்கா? எல்லாரும் வசனத்தை எடுத்து வாசிக்கல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே. அன்பு என்பது கனி. என்னங்க? அன்பு என்பது ஒரு கனி. ஆவியின் கனியில என்ன இருக்குங்க? பரிசுத்த ஆவி ஒருத்த மேல இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு இல்ல அப்படின்னா அது ஆவி இல்ல, அது வேற ஆவி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கசப்பை எடுத்துருங்க, வைராக்கியத்தை எடுத்துருங்க, மார்க்க பேரத்தை எடுத்துருங்க. சண்டைகள் வெளியே போகட்டும். இயேசு பிறந்த நாளை நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில எல்லா வெளியில போய் தேவனுக்கு பிரியமான எல்லா வெளியில போகட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே குடும்பத்துக்குள்ள பொறாமை, எரிச்சல், பிரிவினை, காயமகாரம். அல்லேலூயா. ஒரே ஃபேமிலிக்குள்ள, ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே அக்கா தங்கச்சிக்குள்ள, ஒரே ஃபேமிலிக்குள்ள காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல. எனக்கு தாங்க 1000 பிரச்சனை குடும்பத்துல, எனக்கு தாங்க பிரச்சனை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே போய் மணிப்பேட் வந்தேன். மணிப்பேட் வந்தா நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் அல்லேலூயா. ஈகோ என்ன இயேசுகிட்ட என்ன இல்ல? ஈகோ இல்ல. என்ன இல்ல? குறிப்பா என்ன இல்ல? ரெண்டாவது மண்ட கணம் இல்ல, பிரஸ்டீஜ் இல்ல. ரொம்ப சூடான குக்கர் வெடிச்சிடும், ரொம்ப சூடான பிரஷர் வந்துரும். அல்லேலூயா. ரொம்ப பிரஷர் வர 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 இதெல்லாம் உங்களுக்கு பிரஷர் பண்ணும். அதெல்லாம்
இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த பொறாமை, இந்த எரிச்சல், ஜாதி பெருமை, ஆணவம், அகங்காரம், தங்காப்படா இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உள்ள உட்கார்ந்து ஒரு அழுக்கு, ஒரு பிரஷர் பண்ணும். உங்களை வந்து எப்படின்னா உங்களை சாதாரணமான வாழ்க்கை வாழ விடாது, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ விடாது. மண்டை கண்ணம் வந்துடும், வெயிட் வந்து எவ்வளவு நேரம் தாங்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அவன் கேட்ட சொல்லுவாங்க, அவன் வந்து நம்மகிட்ட பேசினா நான் பேசிக்கிறேன், ஏன் நீ இறங்க? உன் சொத்துல குறைஞ்சிருமா என்ன? அல்லேலூயா. உன் சொத்து குறைஞ்சு போயிருமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ இறங்குப்பா. அல்லேலூயா. சொல்றீங்க, ஒரு வசனம் கேட்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை நீங்க வாங்கிட்டு போங்க தாழ்த்தி. ஆமென் சொல்லுங்க. அவங்களே பேசுற, நான் ஏன் பேசணும்? போல முந்தானத்து பேஞ்ச மழை நேர்த்து மழைச்ச காலம் அது திருப்பிட்டு போகுது, நான் ஆம்பளை பேசணுமா? இந்த கிருபை யாருதான் வாங்குறது? நான் கேட்கறது, நான் வாங்கிடுறேன். அல்லேலூயா. எத்தனை சத்தியம் கேட்டாலும் இதுல மட்டும் திருந்த மாட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு யாருமே சத்தியமா ஒருத்தர் வேலை. உங்களுக்கு பிரச்சனையே ஃபேமிலியில் வரலையா? வந்திருக்கு. ரட்சிக்கப்படாத முன்னாடி வந்திருக்கு. வழி வாங்கணுங்கிற புத்தியெல்லாம் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் அப்பா பாருங்க இல்ல. இங்க நின்று நான் சொன்னது பொய்னா கத்திர பிரசங்கம் முடிவு நடிக்கிட்டோம். ஜெபம் கேட்கப்படாதுங்க. முதல்ல கண்ணீர் வச்சு அவர் ஏமாத்த முடியாது. காண்கிற சகோ பக்கத்துல உட்கார்ந்து முழுசா முகத்தை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்ல முடியல அப்படின்னா அப்படி என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? இந்த நாள் எல்லாம் கலைச்சு போடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வைராக்கியம், கசப்பு, இந்த போட்டி, பொறாமை, எரிச்சல், பெருமை, ஜாதி பெருமை, சண்டை, மாத்த பேதம், இதெல்லாம் எங்க இருக்கோ அவங்க வாழ்க்கையில மேல வர முடியாது. கஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம இறங்குவோங்க, நம்ம இறங்கி போவோங்க. நான் இங்க ஊழிய செய்யறது பெரிய கிருபை. எல்லாரும் பண்றதுக்கு நான் ஊரை விட்டு வேற ஊர் போடுறேன். ராஜஸ்தான் போயிருந்தான் இருக்கிறேன். அங்க போனா அதை ஒரு மோசமான நான் பட்டு விளையிட்டு பார்த்தீங்களா? இந்த சத்தியம் எனக்கு விளங்கிச்சு பார்த்தீங்களா? இங்க சரியில்லை, கொடுமையா கொடுமைன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போனா அங்க ஒரு கொடுமையா. இக்கரைக்கு அக்கறை. துப்பும் போது அமைதியா இருந்தா, குட்டும் போது அமைதியா இருந்தா, சிலுவையில் அறுக்கும் போது அமைதியா இருந்தா. காலையில் நான் பார்த்து கேட்டேன், என் அன்பை சந்தேகம் பண்ணாதான் நான் அழுதுனேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலுவையில் தன் அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனை ஆராதிக்கிற நம்ம வீட்டுக்குள்ள வரம் கிரியை செய்யணும், கிரியை செய்யலையோ கனி கிரியை செய்யணும். பிசாசு துரத்துலையோ புறத்துலையோ அது அப்புறம். அல்லேலூயா. ஆவியின் வரம் கிரியை செய்யுது இல்லையோ ஆவியின் கனி உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சுபாவம் மாறிதான் ஆகும். இல்லை மாற ஆண்டு ஒப்பு கொடுது. இந்த நாள் அது மாறுங்க, மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பார்த்தா நம்ம பேசுற அளவுக்கு மாறிடும். சரியில்லைன்னா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்க. இயேசுவினோடு இருக்கிற 5 காரியம். 1, இழந்ததை தேடி வந்தார். 2, ரட்சிக்க வந்தார். 3, சமாதானத்தை கொடுக்க வந்தார். 4, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். 5, அன்பை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். ஆமென் சொல்லுங்க.